ரத்தம் ஜெயம், பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம், நம்மை ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. இந்த கூட்டம் மிக முக்கியமான ஒரு கூட்டம். ஏன்னா உலகத்துல பாத்தீங்கன்னா நியூ இயர் புது வருஷம்னா என்னது, உலகத்தாருக்கு ஜாலி, ஒரே கொண்டாட்டம். நீ கூட ஒருத்தர் கூப்பிட்டா இல்ல இல்ல நாங்க வரல, இன்னைக்கு ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எங்க போய் முடியுது? பயங்கர ஆபத்துல கொண்டு முடியுது. இன்னைக்கு நாம கூடியிருக்கிறோம் எதுக்கு? எதுக்காக இங்க வந்திருக்கோம்? இந்த பழைய வருஷத்துலதான் பாடுபட்டோம், கஷ்டப்பட்டோம், துன்பப்பட்டோம், தவிச்சோம். இந்த பழைய வருஷத்துலதான் பல துன்பங்கள். இந்த புது வருஷத்துல நான் ஏசப்பாவோட கூட புது வருஷத்துக்குள்ள போய் ஏசப்பாவுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா. நமக்கு அந்த பாக்கியம் ஸ்லாக்கியம் சும்மா அனுப்ப மாட்டார். ஆண்டவர்கிட்ட வர்றவங்களை வெறுமையா அனுப்ப மாட்டார். கண்டிப்பா என்ன செய்வார்? ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டுதான் போவோம் என்ற நம்பிக்கையோடு நீங்க இருக்கணும். உங்ககிட்ட தான் இருக்குது, உங்ககிட்ட தான் இருக்குது. ஹல்லேலூயா. அரிசி கொடுக்குறாங்க ஒரு இடத்துலன்னா நம்ம என்ன செய்வோம்? சின்ன பைய கொண்டு போனா கொஞ்சம் தான் அரிசி கிடைக்கும், பெரிய பை கொண்டு போனா நிறைய அரிசி கிடைக்கும். அது மாதிரி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மனசு சின்னதா இருந்தா கொஞ்சமா தான் ஆசீர்வாதம். நிறைய எனக்கு ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே கேளுங்க, கேட்கிறவன் பெற்றுக்கொள்ளுவான். ஆண்டவர்கிட்ட எவ்வளவு ஆசீர்வாதம் வேணும்? ஆசீர்வாதம் இயேசு மசீகா ஆசீர்வாத். ஹல்லேலூயா. கேட்கணும். என்ன செய்யணும்? கேட்கணும். ஏசப்பா என்னை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, எங்க வேலையை ஆசீர்வதிங்க, வருமானத்தை ஆசீர்வதிங்க, எனக்கு நல்ல உடம்புல தெம்பு கொடுங்க, ஆரோக்கியம் கொடுங்க, சுகத்தை கொடுங்க, பலனை கொடுங்க. கேளுங்க. எல்லாம் அவர் கையில, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி எல்லாம் அவர் கையில இருக்கு. ஹல்லேலூயா. எல்லாம் அவர் கையில இருக்கு. அப்ப நம்ம எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறோம்? அதிகமா இந்த இடத்துல நான் சொல்லிக்கிட்டே போவேன். ஆனா நீங்க உங்க மைண்ட் எல்லாம் என்ன இருக்கு தெரியுமா? ஏசப்பா இந்த புதிய வருஷத்துக்குள்ள நான் தனியா போல, வெறுமையா போல, என்னை தொட்டு தான் அனுப்பணும், என்னை ஆசீர்வதிச்சு தான் அனுப்பணும். பைபிள்ல ஒரு மனுஷன் இருந்தான், யாக்கோபு. ஆண்டவர் ராத்திரியில தேவதூதன் வந்து அவனோட இடப்படுறார். அந்த யாக்கோபு சொல்றான், நீ என்ன ஆசீர்வதிச்சாருடைய உங்க விட்டவே மாட்டேன். பிடிக்கிறான் ஆண்டவரே, ஒரு புடி பிடிக்கிறான். நான் விட்ட மாட்டேன், நான் விட்ட மாட்டேன். அவன் தொட சேர்ந்து தொடுறாரு, கால் சுளுக்கி சுளுக்கி நடக்கிறான். ஆனாலும் நான் விட மாட்டேன். எனக்கு என்ன வேணும்? ஆசீர்வதிச்சால் ஒளிய அவங்கள விடவே மாட்டேன். ஆண்டவரை பிடியா பிடிச்சான். ஆசீர்வதி ஆண்டவரே, என்னை ஆசீர்வதி ஆண்டவரை. கத்தரை பிடிச்சான். ஆண்டவர் என்ன செய்தார்? அவரால் ஆசீர்வதிக்காம இருக்க முடியல. யாக்கோபே நீ இனிமே யாரு? இஸ்ரவேல் எனப்படுவாய். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவன். இஸ்ரவேலாக மாற்றிட்டார். யாக்கோபை இஸ்ரவேலாக ஏசப்பா மாத்தி ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆகினால ஏசப்பா நம்ம கேட்கணும், என்ன ஆசீர்வதிச்சாருடைய உங்களை விட்டுவே மாட்டாண்டவரே. இப்ப நீங்க மைண்ட் எல்லாம் பாட்டு பாடிக்கிட்டே கேட்கணும். இந்த புதிய வருஷத்துல எங்க அப்பா என்னை ஆசீர்வதிக்கணும், ஏசப்பா என்னை ஆசீர்வதிக்கணும், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. எங்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளை தொடரணும், சந்திக்கணும். நான் செய்யற வேலையில ஆசீர்வாதம் இருக்கணும். என் குடும்பத்துல ஆசீர்வாதம். குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள், பிரிவினைகள், அதெல்லாம் போகணும்னா ஏசப்பா கிட்ட கேட்கணும். அனுதினமும் கேட்கணும். ஏன்னா பல விதமான கெட்ட ஆவிகள் உலகத்துல உலாவிக்கிட்டு இருக்கு. அதன் மத்தியிலே நீங்க நல்ல ஆசீர்வாதமா, கம்பீரமா, ஜெயமா இருக்கணும்னா ஏசப்பாவை பிடிச்சுக்கணும். ஹல்லேலூயா. இந்த யாக்கோபை போல பிடித்துக் கொள்ளணும். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டப்பா, என்னை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைய ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஒரு வியாதி வந்துருச்சா சொல்லணும், இந்த வியாதி என்னை விட்டு போகணும், என் பிள்ளைய விட்டு போகணும். நீங்க சொல்லுங்க, நான் ஜெபம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்க நம்பிக்கை ஏசப்பா பேர்ல சொன்னீங்க, அந்த வியாதியை கொடுக்கிற பிசாசு ஓடி போகும். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு?
நீங்க சொன்ன ஏசப்பா கேட்பாருன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா, யார் கூப்பிட்டாலும் கர்த்தர் பதில் கொடுப்பார் தெரியுமா? நான் தான் ஜெபம் பண்ணணும்னு இல்லை, நீங்க கூப்பிடுங்க. ஐயோ ஏசப்பா, காலில் ஏதோ அடிபட்டு சொன்னா சொல்வீங்க, ஏதோ ஒண்ணு வலி வந்துருச்சு உடம்புல, ஐயோ அப்பா அப்படின்றீங்களா, அதுக்கு ஏசப்பா அப்படின்னு கூப்பிட்டுருங்க. ஐயோ அப்பாவோட யார் நல்லாது? ஏசப்பா. ஹல்லேலூயா. ஆபத்து காலத்துல அவர் உடனடியா பதில் கொடுப்பார். ஆபத்து காலத்துல உடனடியா அவனுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆகினால ஏசப்பாவை உறுதியாய் பற்றிக் கொள்ளுவோம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். அந்த மனசோட உட்கார்ந்துருங்க. ஏதோ ஏனோ தானோ போவோம். எதிர்பார்ப்போட வந்தோம்னா கண்டிப்பா எதிர்பார்ப்புகளை தேவன் நமக்கு நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, glory to God. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலி சேரில் இந்த பக்கம் போடுவாங்க, காலி இல்லைன்னு வராம போயிடுவாங்க, இந்த பக்கமா போட்டு. Praise the Lord, hallelujah. வெளியில போ. Thank you Jesus. ஆகினால் இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். Praise the Lord, hallelujah. 129 கூட பாடுவோமா? நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். ஏசப்பாவுக்கு நன்றி சொல்வோம். தன்யவால், தன்யவால். இயேசு மசிக்கு தன்யவால். சொல்லுங்க. இயேசு மசிக்கே தன்யவால், தன்யவால், தன்யவால். நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. Praise the Lord, glory to God. பனியா இருக்குதுன்னு இதெல்லாம் போட்டேன், வேர்த்து ஊற்றுது. ஹல்லேலூயா. சரி பாடுவோம். 129 வெர்க்மன்ஸ் பாடல் புஸ்தகத்திலே 129வது பாடலை பாடும். Praise the Lord. யாராவது புதிதா வந்தாங்கன்னா ப்ரேயருக்கு நமக்கு எப்பவும் வரவங்க கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, அவங்களுக்கு சேரை கொடுத்துருங்க, சரியா? Praise the Lord. நான் சேர் அப்புறம் தான் எக்ஸ்ட்ரா சொன்னேன், அது கிடைக்கல. நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கின்றீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீர். தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கின்றீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீர். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். பலவீனம் நீக்கி தினம் பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர், தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றீர், உண்மையா
தந்து மகிழ்கின்றேன். உண்மையான நண்பர்களை தருகின்றேன். நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே, நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே, நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. கதறி எழுத நேரம் எல்லாம் தூக்கி நீ கருவியாக பயன்படுத்தி வருகின்றேன். கதறி எழுத நேரம் எல்லாம் தூக்கி நீ கருவியாக பயன்படுத்தி மகிழ்கின்றேன். கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மெய்ப்பவரே, கைவிடாமல் மெய்ப்பவரே, நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்ல உற்சாகமா சொல்லுவோம். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. ஹல்லேலூயா. Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உலகத்திலே பல சூழ்நிலைகள் மாறி போகும். வரப்போற ஆண்டு கூட பார்த்தீங்கன்னா ஒரே கொந்தளிப்பும் குழப்பங்களும். ஆனா ஏசப்பாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நிம்மதியும் சமாதானம். ஹல்லேலூயா. அதனாலதான் இப்படி கூடி வரும். உலகம் எல்லாம் ஜாலி பண்ணணும்னு பாக்குறாங்க. புது வருஷம் குடித்து வெறித்து கொண்டாடி தங்களையே கெடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் நமக்கோ இயேசுவை நாடி தேடி ஹல்லேலூயா அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடலாமா? என்ன பாட்டு? இயேசு ராஜா வந்திருக்கிறார். எடுங்க பாப்போம். இந்தியில பாட போறோம், தமிழ்ல பாட போறோம். நீங்க இந்திய கத்துக்கோங்க, நீங்க தமிழ கத்துக்கோங்க. எனக்கும் ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ்ல பார்த்து இந்திய பாட போறேன். ஹல்லேலூயா. எத்தனாவது பாடு? 134. Praise the Lord, glory to God. 134. இயேசு ராஜா வந்திருக்கிறார். Praise the Lord, hallelujah. Praise the Lord. Victory in the blood of Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். राजा यीशु आएंगे, सब मिलके गाएंगे, ताली बजाएंगे. राजा यीशु आएंगे, सब मिलके गाएंगे, ताली बजाएंगे. खुशियाँ मनाओ, खुशियाँ मनाओ, चिंता छोड़ो, खुशियाँ मनाओ, खुशियाँ मनाओ, चिंता छोड़ो, खुशियाँ मनाओ.
சொல்லுவோமா? ஏசு ராஜா. இப்போ தமிழ்காரங்க நல்லா பாடுறாங்களா, ஹிந்திக்காரங்க நல்லா பாடுறாங்களான்னு பார்க்க போறோம். ஹிந்திக்காரங்க கொஞ்சம் பேர் தான், ஆனா யார் நல்லா சத்தமா பாடுறீங்கன்னு பார்க்கலாமா? ரெடியா? நீங்க கத்துக்கிட்டீங்களா பாட்டு? ஹிந்தி நீங்க பாட போறீங்க, தமிழ் அவங்க பாட போறாங்க. யார் சத்தமா பாடுறான்னு பார்க்கலாமா? தமிழ் பாடலாமா? ஏசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். நம்ம ஏசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ராஜா ராஜா यीशु आए हैं, सब मिलके गाएंगे, ताली बजाएंगे. राजा आए हैं, सब मिलके गाएंगे, ताली बजाएंगे. खुशियाँ मनाओ, चिंता छोड़ो, खुशी गाओ. खुशियाँ मनाओ, चिंता छोड़ो, खुशियाँ मनाओ. राजा यीशु आए हैं, सब मिलके गाएंगे, ताली बजाएंगे. राजा यीशु आए हैं, ताली बजाएंगे. खुशियाँ मनाओ. சொல்லுவோம், நம்ம எல்லாம் தமிழ்ல பாடலாம், ஹிந்தியில பாடலாம். கொண்டாடுவோம். खुशियाँ मनाओ, चिंता छोड़ो, स्तुति. கொண்டாடுவோம், 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 கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். இயேசு உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடு. கொண்டாடுவோமா? கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். तुम मांगो ओ सुनेगा, कमी कटी को पूरे करेगा. तुम मांगो ओ सुनेगा, कमी कटी को पूरे करेगा. मन से बुलाने वालों के दिल में आएगा. मन से बुलाने वालों के दिल में आएगा. खुशियाँ मनाओ, चिंता छोड़ो, स्तुति गाओ. खुशियाँ मनाओ, चिंता छोड़ो, खुशियाँ मनाओ. கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். உன் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். உன் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார்,
எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஆசுவன் கோ போச்சேங்கா, ஆத்தும் கோ தாமேகா. ஆசுவன் கோ போச்சேங்கா, ஆத்தும் கோ தாமேகா. दिल की सारी असरत को पूरी करेगा, दिल की सारी असरत को पूरी करेगा. खुशियाँ मनाओ, खुशियाँ मनाओ, खुशियाँ मनाओ, चिंता छोड़ो, पूरी करो. खुशियाँ मनाओ, खुशियाँ मनाओ, चिंता मनाओ. अच्छा यीशु आएंगे, सब मिलके गाएंगे, ताली बनाए. தமிழ்ல மனதுருக்கம், மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வள்ளலவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வள்ளலவர். உன் நினைவாயிருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன் நினைவாயிருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி கைத்தட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. இயேசு, இவ்வளவுதான் கைத்தட்ட முடியுமா? அல்ல ஜோரா கொண்டாடுவோம். பலவே இல்லப்பா. கைத்தட்டி நாம் பாடுவோம். கருணாமே அவர்களே, மாட்சி மே காமில் ஹே. கருணாமே அவர்களே, மாட்சி மே कामिल है. पास तेरा रहता है वो, तू भी पास हुआ. पास तेरे रहता है वो, तू भी पास हुआ. खुशियाँ मनाओ, बस पढ़. खुशियाँ मनाओ, சொல்லு. तूदी गाओ. खुशियाँ मनाओ, खुशियाँ मनाओ, चिंता छोड़ो, पूरी गाओ. खुशियाँ मनाओ, खुशियाँ मनाओ, चिंता छोड़ो, खुशियाँ मनाओ. राजा यीशु आएंगे, सब मिलके गाएंगे, ताली बजाएंगे. நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்களெல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. இந்த பேய்களெல்லாம் நடுநடுங்கும், நம்ம பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம், உங்க கிட்ட நான் கேட்கணும். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். निर्बल को बाल देगा, रोगी को छूएगा. निर्बल को बाल देगा, रोगी को छूएगा. शैतान भी
कांबेगा यीशु के सामने, शैतान भी कांबेगा यीशु के सामने। खुशियाँ मनाओ, चिंता छोड़ो, खुशियाँ मनाओ, खुशियाँ मनाओ, चिंता छोड़ो, स्तुति गाओ। खुशियाँ मनाओ, खुशियाँ मनाओ, चिंता छोड़ो, खुशियाँ मनाओ। राजा यीशु आएंगे, सब मिलके गाएंगे, ताली बजाएंगे। राजा यीशु आएंगे, सब मिलके गाएंगे, ताली बजाएंगे। பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். உன் பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். உன்னை ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இன்று பாடும்போது நோயெல்லாம் போயிடும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம். கொண்டாடுவோம், கொண்டாடுற மாதிரியே இல்ல. நம்ம கொண்டாடுற மாதிரியே இருக்கிறோம். கொண்டாடுவோம்னா வியாதி போவாது நம்மளை விட்டு. கொண்டாடுவோம் சொன்னா வியாதி எல்லாம் பயந்து பறந்து ஓடும். வியாதி முக்காவாசி ஏன் முழுக்க பிசாசுனால வர்றதுதான். டாக்டர்ஸ் உனக்கு அதுன்னுவாங்க இதுன்னுவாங்கப்பா, டாக்டர்ஸ் லிஸ்டே போட்டு கொடுப்பாங்க. நம்ம பிரதருக்கு எத்தனை நாளும் சொன்னாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஜெபம் பண்ணி அடுத்த நாளே ஒண்ணுமே இல்லை. ஆபரேஷன் படம்லாம் போட்டு காமிப்பாரு டாக்டர். இப்படி ஆபரேஷன் பண்ணணும், அப்படி ஆபரேஷன் பண்ணணும். அப்புறம் அந்த ஆபரேஷன் வேணும். அப்போ அடுத்த நாள் ஊழியம் சர்ச்சுக்கு போனோம் கிராமத்துல. அப்போ டாக்டர்ஸ் சொல்றாங்க ஆபரேஷன் அட்மிட் பண்ணணும் சனிக்கிழமை நைட்டு. பிரதர் சொல்றாங்க இல்ல நான் சர்ச்சுக்கு போனோம், ஊழியம் செய்யணும், நல்லா அட்மிட் ஆக முடியாது. ஐயோ வெடிச்சிடும், அப்பெண்டிசைட்டிஸ் என்ன ஆயிடும், வெடிச்சிடும், நீங்க போற வழியில வெடிச்சிடும், அதெல்லாம் வெடிக்காதுன்னு போயிட்டாப்ல. அடுத்த நாள் அந்த ரிப்போர்ட் கொண்டு போய் டாக்டர் இன்னொரு டாக்டர் காமிச்சா அது மாதிரி இல்லவே இல்லை, ஒண்ணுமே இல்லை, வயிற்றுல நல்லாதான் இருக்கு. ஹல்லேலூயா. அதனால டாக்டர் சொல்றது முக்காவாசி பயமுறுத்துவாங்க. நீங்க என்ன செய்யணும்? இயேசு நாமத்துல பிசாசு இந்த வியாதியை கொடுக்கிற சாத்தானை என்னை விட்டு போ. விசுவாசம் உள்ள ஜெபம் பின்யாளியை ரட்சிக்குமா? விசுவாசத்தோடு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கும். டாக்டர் செலவு இல்லாம விடுதலை கிடைக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. டாக்டர் செலவு இருக்காது. முக்காவாசி சாத்தானால வர்றதுதான். விசுவாசம் உள்ள ஜெபம் உங்க வியாதி பிணியாளியை ரட்சிக்கும். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். சில நேரம் பாவத்தினால சில வியாதிகள் வருது, தப்பு செய்யறதுனால. அது ஏசப்பா என் பாவங்களை எனக்கு மன்னிங்க. ஒருத்தர் ஒரு ஊழியக்காரர் அம்மா சாட்சி சொன்னாங்க. ஒருத்தர் அவங்ககிட்ட ஜெபம் பண்ண வந்தாங்களாம். கேன்சர் 4வது ஸ்டேஜ்னா ரொம்ப முத்தின ஸ்டேஜ். ஜெபம் பண்ண வந்தப்போ அந்த பாஸ்டர்மா ஜெபம் பண்ணிட்டு அவங்க சொன்னாங்களா, உனக்கு யார் மேலேயாவது கசப்பு இருக்குதா, மனசு வருத்தம் இருக்குதா, யாரையாவது வெறுக்கிறியா, பகைக்கிறியா? ஆமா, எனக்கு அவங்க மேல ஒரு கோபம் பயங்கரமா இருக்குது, அவங்கள போட்டு அடிச்சிட்டேன், அவங்க மேல எனக்கு ரொம்ப கோபம். சரி, நீ அவங்கள மன்னிச்சிடன்னு சொல்லு, அவங்கள மன்னிச்சிரு, அவங்க மேல இருக்க கோபத்தை எடுத்து போட்டுரு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க உடனே சரி ஆண்டவர் சொன்னாரு உனக்கு சுகம் கொடுப்பாரு. அவங்க அந்த கோபத்தை எடுத்து போட்டு மன்னிச்சிடறேன்னு சொல்லி மன்னிச்சு அவங்க அந்த பாவத்தை அறிக்கை செய்த உடனே திரும்ப டெஸ்ட் எடுத்து பாக்குறாங்க, அந்த கேன்சரே காணும். புரியுதுங்களா? சில நேரம் பிசாசு இந்த மாதிரி வியாதி எல்லாம் காமிக்கும், வித்தியாசமா காமிக்கும். நாம நம்பிக்கையா ஏசப்பா மேல இருந்து உறுதியா பிடிவாதமா ஒரே பிடி. சாத்தானும் காமிப்பான், நான் ஏன் பவரை காமிக்கிறேன் அவன் சொல்லுவான். நீ என்ன சொல்லணும்? நீங்க என்ன சொல்லணும்?
என்கிட்ட இருக்க பவர், ஏசப்பா பவரை நான் காமிக்கிறேன், நீயா நானா பாத்துடலாம் சொல்வீங்களா? ரோட் சண்டையெல்லாம் அப்படி பார்க்க கூடாது. ரோட் சண்டையில நீயா நானா சொல்லக்கூடாது, சரியா? சாத்தானோட சொல்லணும், சாத்தான் நீயா நானா பாத்துடலாம். எனக்குள்ள இருக்கிறது யாரு? ஏசப்பா மேல உள்ள நம்பிக்கை. ஏசப்பா மேல உள்ள நம்பிக்கையில ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கடுகளவு உனக்கு நம்பிக்கை இருந்தா மலை அளவான பிரச்சனையை பார்த்து வாங்க வாங்க கீழே உட்காந்து கால் வேண்டிட்டு வாமா. கடுகளவு விசுவாசம் இருந்து இந்த மலையை பார்த்து பேர்ந்து அப்படின்னு சொன்னால் போமா. கடுகளவு விசுவாசம் இருந்து உன் பிரச்சனையை பார்த்து, கவனிக்கிறீங்களா? பிரச்சனையே என்னை பயமுறுத்துற, என்னை கவலைப்படுத்துற, என்னை கஷ்டப்படுத்துற, இயேசு நாமத்துல அப்படின்னு சொல்லாம கடுகளவு விசுவாசம் இருந்து மலையை பார்த்து சொல்றார். மலை போல பிரச்சனை. நாம என்ன பண்றோம்? நீங்க என்ன பண்றீங்க? கடுகளவு பிரச்சனைய மலை மாதிரி ஆக்கிடுவீங்க. கடுகளவு பிரச்சனை மலை மாதிரி ஆச்சு. அது மாதிரி எவ்வளவு பெரிய பிரச்சனை, அவங்க எவ்வளவு பெரிய ஆள், ஐயோ அது எவ்வளவு பெரிய பிரச்சனை, என்னால தீர்க்க முடியாது. ஏசப்பாவால முடியாது ஒண்ணும் கிடையாது. ஹல்லேலூயா. உறுதியா சொல்லணும், ஏசப்பாவால முடியாது ஒண்ணும் கிடையாது. ஏசப்பாவால எல்லாம் முடியும். நீங்க இது கிறிஸ்டியன் ஆகணும்னே அதுக்கு அவசியம் இல்லை. பயப்படாதீங்க. ஐயோ நம்மள மதம் மாத்திடுவாங்க, வேணாம். நீங்க மாறுறேன்னா கூட நீங்க ஏசப்பா மேல நம்பிக்கை வச்சு உங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்துக்கோங்க. ஹல்லேலூயா. ஏசப்பா மேல நம்பிக்கை வச்சு அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஏசப்பா மேல நம்பிக்கை வச்சு உங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனை, கெட்ட சக்திகள் எல்லாம் விரட்டி அடி. ஹல்லேலூயா. என் வீட்டுல இருக்க கூடாது தீய சக்திகள், போ. என் குடும்பத்துல பிரச்சனை கொடுக்க கூடாது, போ. ஹல்லேலூயா. எங்க வீட்டுல தொல்லை கொடுக்க கூடாது, போ. நீங்க அதிகாரமா சொல்லுங்களேன். ஏசப்பா மேல நம்பிக்கை இருந்து அதிகாரமா சொன்னா உனக்கும் பிசாசு பயப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. பிரச்சனையோட இந்த புது வருஷம் வாழக்கூடாது. எத்தனை பேர் சொல்றீங்க? பிரச்சனையில இருந்து வெளியே வருவேன். எத்தனை பேர் சொல்றீங்க? என் வீட்டுல இருக்க பிரச்சனையை விட்டு என்னை விட்டு வெளியே போ. எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எனக்கு பிரச்சனை கொடுக்கிற சாத்தான் இருந்து வெளியே வருவேன், அது என்னை விட்டு போ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு ஏசப்பாவை கெட்டியா பிடிச்சி உறுதியா பிடிவாதமா நிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களை பார்த்து பயப்படுங்க, என்ன கூட இல்லை. எங்களை பார்த்து பயப்படும். உனக்குள்ள ஏசப்பா நீ சொன்னாலே உங்களை பார்த்து கூட சாத்தான் பயப்படும். கெட்ட சக்திகள் பயப்படும். நம்பிக்கை இருந்தா யோசிக்க. 2 மனசா இருந்த வேலைக்காக, ஒரே மனசு ஒரே எண்ணம், அதுல புடிவாதமா உறுதியா ஏசப்பா மேல இருந்து பாரு. உங்களுக்கு அற்புதம் நடக்கலன்னா என்கிட்ட வந்து சொல். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனசு இப்படியும் போயிட்டு அங்க போலாமா, இங்க போலாமா, இதை பார்க்கலாமா, அதை பார்க்கலாமா, ஏசப்பா செய்ய மாட்டேன், செய்ய முடியாது. ஏன்னா அதெல்லாம் வந்துடும். அவர் செய்ய ரெடி தான். ஆனா உங்க மனசு செதறடிக்கப்பட்டிருந்தா அவர் செய்ய முடியாதுங்க. ஹல்லேலூயா. ஆகையினால ஏசப்பா கூப்பிடு, நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. ஆகையினால நம்ம புதிய வருஷத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நல்லா தகுதிப்படுத்திட்டு ஆயத்தப்படுத்தணும். ஒரு வசனம் தான், ஒரு சில 2-3 காரியங்கள் உங்களுக்கு முன்பாக சொல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. உபாகமத்தின் புஸ்தகத்துல நான் சொல்லிட்டு போறேன், உங்களுக்கு நிறைய பேருக்கு அது தெரியாது, இப்ப புதுசா தான் வந்திருக்கீங்க. உபாகமத்துல 32:27 சொல்லுது, அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம். என்னது? அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். ஹல்லேலூயா. அநாதி தேவன். கீழே உட்காந்துக்க, இதுல உட்காருமா, சில்லுன்னு இருக்கு. இதெல்லாம் கால் நீட்டு. நீங்க வந்து லைனா ஒருத்தர். அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம். சரியா? அதுல இந்தியில என்ன இருக்கு? அநாதி தேவன், அனந்த் பரமேஸ்வர் தேரா शरण स्थान है. என்னது? अनंत परमेश्वर तेरा शरण स्थल है. हालेलुया. கரெக்டா? என்ன அது என்ன சொல்லுது? अनंत परमेश्वर तेरा शरण स्थल है. அநாதி தேவன்
உனக்கு அடைக்கலம். அனந்த பரமேஸ்வர் தேரா சரண் ஸ்தன் ஹாய். அநாதி தேவன். அநாதி தேவன் என்ன அர்த்தம்? நித்தியமான, நிரந்தரமான. அநாதினா அநாதினா என்ன அர்த்தம்? இட்டர்னல். இங்கிலீஷ்ல வந்து இட்டர்னல். அழிவில்லாத தெய்வம். இந்த தெய்வத்தை யாராலும் அழிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா அவர்தான் வானத்தையும் பூமியும் படைச்சவர். அவர்தான் வானத்தையும் பூமியும் சிருஷ்டிகர்த்தர். அநாதி தேவன், அழிவில்லாத தேவன். கவனிக்கிறீங்களா? இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. ஆதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. ஹல்லேலூயா. அநாதி தேவன் உன்னுடைய அடைக்கலம். அடைக்கலம்னா என்னது? அடைக்கலம்னா என்னமா? Praise the Lord, glory to God. அநாதி தேவன், நிரந்தரமான தெய்வம், அழியாத தெய்வம், ஒன்றான மெய் தெய்வம். அவர் உனக்கு அடைக்கலாம். அடைக்கலம்னா என்ன? இப்ப நம்ம இது கீழே இருக்கிறோம் இல்லையா? இந்த கூரை கீழே இருக்கிறோம். அதே போல ஏசப்பாவுக்குள்ள, இந்த தேவனுக்கு கீழே, அவருடைய பாதுகாப்புல, அவருடைய அடைக்கலத்துல, அவருடைய தஞ்சத்துல வந்திருக்கிறோம். அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம். இந்த வருஷம் அதுதான் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? நான் உனக்கு அடைக்கலாம். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நிறைய பேர் நினைக்கிறாங்க, பணம் தான் எனக்கு அடைக்கலம், எனக்கு வேலை தான் அடைக்கலம், எனக்கு வந்து சொந்தக்காரங்க தான் அடைக்கலம், எனக்கு அல்லது எனக்கு சொத்து சுதந்திரம் தான் அடைக்கலம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. பெரிய பெரிய ராஜாக்கள் ஆண்டாங்கல்ல நம்முடைய நாட்டை. இன்னைக்கு அவங்க எங்க இருந்தாங்க? அவங்க சந்ததியெல்லாம் எங்க இருக்குது? அவங்க பிள்ளைங்க எல்லாம் எங்க இருக்காங்க? பெரிய ராஜாங்க, ஆள் அட்ரஸே இல்லை. அன்னைக்கு ஒரு இதுல வாசிக்கிற ரஷ்யால பெரிய அரசர் சந்ததியா வந்திருக்காங்க. கடைசியில அந்த ராஜாவை மனைவி பிள்ளைங்க 5 பேர் எல்லாத்தையும் கொண்டு தீர்த்து வேற ஒருத்தன் ஆளுக எடுக்கிறான். அது அடைக்கலமா? இல்ல. எல்லாம் கை விட்டுருது. பணம் காசு கை விட்டுருது, சொந்த பந்தம் கை விட்டுருது. எல்லாமே நிரந்தரம் இல்லாதது, எல்லாமே தற்காலிகமானது. ஹல்லேலூயா. ஏன் நம்ம சொந்த பலன், சரீரத்துல உடம்புல பலன்னா அது நம்மள கை விட்டுருது. வியாதி, விக்கணும், பலவீனம். ஆனா இதெல்லாம் நிலை இல்லாதது, நிரந்தரம் இல்லாதது. நிரந்தரமான தெய்வம் நமக்கு அடைக்கலமா இருந்தால் நமக்கு எதை பத்தியும் பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம். நீங்க சொல்லணும், இந்த வருஷம் ஃபுல்லா, புதிய வருஷத்துல என்ன சொல்ல போறீங்க? நான் யாருடைய அடைக்கலத்துல இருக்கிறேன்னு தெரியுமா? யாருடைய பாதுகாப்புல இருக்குன்னு தெரியுமா? யாருடைய மறைவில் இருக்குன்னு தெரியுமா? அநாதி தேவன், நித்திய தேவன், அழிவில்லாத ஒரு தெய்வம், எல்லாத்தையும் சிருஷ்டித்து படைத்த தெய்வம். வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஜகத் மே சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. ஆதியிலே ஆதி தேவன். ஆதி தேவன் யார்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஹல்லேலூயா. ஆதி தேவன்க. இன்னைக்கு எல்லாரும் ஆதி தேவன், ஆதி தேவன். அந்த தேவன், ஆதி தேவன் யார் என்றுதான் தெரியவில்லை. ஹல்லேலூயா. அந்த ஆதி தேவன் தான் மனுவுரு கொண்டு இந்த உலகத்திலே வந்தார். இயேசுவாக ரத்தம் சிந்தி மரித்து மனுஷனுக்காக தன்னையே பலியாய் கொடுத்து உயிரோடு எழுந்து திரும்பவுமாய் பரத்துக்கு எடுத்து எல்லாரும் பார்க்க பரலோகத்துக்கு போனார். திரும்பி அவர் வர போறார். ஹல்லேலூயா. திரும்பி குழந்தையாக வரப்போல ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். நியாயாதிபதியாக வரப்போகிறார். கர்த்தாதி கர்த்தனாக வரப்போகிறார். அதுக்கான அடையாளம் எல்லாம் நடந்துகிட்டு வருது. யுத்தங்களை கேள்விப்படுவீங்க. பூகம்பம், கடல் கொந்தளிப்பா இருக்கும், பஞ்சங்கள் வருகிறது.
ஏன்னா இதெல்லாம் கேள்விப்படுறீங்கல்ல, இதெல்லாம் பைபிள்ல இருக்கு. ஏற்கனவே ஏசப்பா வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும். அவர் அனுமதிக்கல, ஆனா இதெல்லாம் நடக்கிறதுக்கு அடையாளம். நான் வர்றதுக்கு முன்னாடி அடையாளம். அதுக்கு பிறகு உலகம் முழுவதையும் ஒரே மனுஷன் ஆளுகை செய்வான். அவன் தான் அந்தி கிறிஸ்து. ஒரே மனுஷன் தான் ஆளுகை செய்வான். அதெல்லாம் நடக்க போகுது. அதனால்தான் பாருங்க என்ன கொடுக்குறாங்க, ஆதார் அட்டை கொடுக்குறாங்க, சார் அட்டை கொடுக்குறாங்க, எல்லாம் தயாராகுது. எல்லாம் நமக்கு அடையாளம். அது இல்லைன்னா நம்ம ஒன்றும் வாங்க முடியாது, கொடுக்க முடியாது. பணம் காசு இனிமே இல்லை, எல்லாம் டிஜிட்டல், எல்லாம் போன்ல தான். இப்படி எல்லாம் முன்னேறிட்டே வருது. வந்து ஒரு நாள் எல்லாமே உலகம் முழுசும் ஒருத்த வருவான், அவருடைய ஆளுகைக்குள்ள வந்துடும். அதெல்லாம் நிறைய காரியம் சொல்ல முடியாது டைரக்டா. இப்ப நம்ம அது தேவையில்லை. அதனால அனாதி தேவன் நமக்கு அடைக்கலம். அவருடைய அடைக்கலம் என்ன படிச்சோம் ஹிந்தில? अनंत परमेश्वर तेरा शरण स्थान है. अनंत परमेश्वर तेरा शरण स्थान है. சொல்லுங்க, अनंत परमेश्वर तेरा शरण स्थान है. हालेलुया. அது சொல்லுங்க, अनंत परमेश्वर. நம்ம சொல்லலாம் தமிழ்ல, அனாதி தேவன் என்னுடைய அடைக்கலம். ஹல்லேலூயா. தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், கூட இருக்கும் பலனுமானார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார், யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடுக்கிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடுக்கிறார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும். சங்கீதம் 46:1 சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலம் பலன். ஆபத்து காலத்துல அனுகூலமான துணை. ஆபத்து உனக்கு வந்துருச்சுன்னா ஓடிடுவாங்க. உலகம், சொந்த பந்தம் எல்லாமே நமக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா யாராவது வருவாங்களா? எல்லாமே விட்டுட்டு ஓடிடும். ரொம்ப பெரிய பெரிய பிரச்சனை வந்தா கூட ஓடிடுவாங்க. ஆனா வேதம் சொல்லுது, ஆபத்து காலத்துல அவரை நோக்கி கூப்பிட்டால், பைபிள் சொல்லுது, ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு. நீ மனுஷரை கூப்பிடுற, டாக்டரை கூப்பிடுற, வக்கீல கூப்பிடுற, அவங்கள கூப்பிடுற, பிரச்சனை தான் ஜாஸ்தி ஆகுது. தப்பு சொல்லல, ஆனா யார கூப்பிட்டா பதில் கிடைக்கும்? ஆபத்து காலத்துல ஆண்டவர் சொல்றார், ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீ ஆபத்துல ஏசப்பா அப்படின்னு கூப்பிட்டனா உடனே வந்து உதவி செய்கிறவர். அப்ப சொல்ல, ஐயோ இந்த பிரச்சனையில நான் ஏசப்பாவை கூப்பிட்டேனா எனக்கு உடனே பதில் கிடைச்சதா, தேவனை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. கூப்பிட்டு பார், பாடல, கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். இயேசு உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். ஹல்லேலூயா. तुम मांगो ओ सुनेगा, कमी कति को पूरे करेगा, मन से बुलाने वालों के दिल में आएगा, मन से बुलाने वालों के दिल में आएगा. हालेलुया. கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தேவன் நமக்கு அடைக்கலம் பலன், ஆபத்து காலத்துல அனுகூலமான துணை. நல்லா கவனிங்க, வரப்போகிற நாட்கள்ல ஆண்டவருடைய கோபம் இந்த பூமியில ஊற்றப்படும் போதா, அப்ப பெரிய பெரிய ராஜாக்கள் கூட வெளிப்படுத்தல இருக்குது, ஐயோ மலையே என்னை மறைச்சுக்கோ, அவருடைய கோபம் எனக்கு உலகத்துல வருது. பெரிய பெரிய அதிபதிகள், அமெரிக்க அதிபதி,
எல்லாம் இன்னைக்கு மாட மாளிகையில் இருக்கவங்க இன்னைக்கு இப்பவுமே சொல்லப்பட்டிருக்கு, பங்கர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நியூக்ளியர் வார் வந்துச்சுன்னா எல்லாம் அதுல போய் ஒழிஞ்சுக்குவாங்க. ஆனா அதையும் ஆட்சி நோக்கத்துக்கு ஏதாவது செய்வாங்க. ஏசப்பாக்கிட்ட இருந்து யாருமே மறைய முடியாது, ஒழிய முடியாது. ஹல்லேலூயா. ஆனா நாம அவரை அடைக்கலாமா, ஏசப்பா எனக்கு நீங்க தான்ப்பா அடைக்கலம், எனக்கு நீங்க தான்ப்பா தஞ்சம், நீங்க தான்ப்பா எனக்கு மறைவிடம். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும், ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையுமானவர். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்துல அனுகூலமான துணை. யாரும் நமக்கு துணை வர மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஏசப்பா எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு துணையா இருப்பார். ஹல்லேலூயா. கவனிங்க. ஏசப்பா நமக்கு துணையா இருப்பார். ஆகினால எதை குறிச்சும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்ற. எத்தனை பேர் கவலையோட வந்தீங்க? கவலையோட வந்தீங்களா? அந்த கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுவோம். ஆமென். இனி உங்க கவலை அவர் மேல வச்சிட்டீங்கன்னா கவலை உங்களுடையது இல்லை, ஏசப்பாவுடையது. ஏசப்பா மனசுல இருக்க கஷ்டம் எல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்க. நிறைய பேர் என்ன செய்வாங்க திரும்ப, மனசு கஷ்டத்தை யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்க. அதனால பல வியாதி, பிபி, சுகர், இருதய நோய், எல்லா வியாதியும் மனுஷரை கொல்லுது. ஆனா உங்க கவலைகளை எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம் ஏசப்பா. ஹல்லேலூயா. மனசை விட்டு யார்கிட்ட பேசுறது? மனுஷர்கிட்ட சொல்லாத, அது 4 பேர்கிட்ட தூத்தி திரிவாங்க. ஆனா ஏசப்பா கிட்ட சொன்னா அது உன் கவலை, உன் மனசுல இருக்க கவலை அவர் மேல போயிடும். அவர்கிட்ட இருந்து அந்த கவலைக்கான பதில் உனக்கிட்ட வரும். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அடைக்கலம், ஆபத்து காலத்துல அனுகூலமான துணைமானவர். பூமி என்ன சொல்ற, பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி, கடல் கொந்தளிக்குது, சுனாமி சொல்றாங்கல்ல, கடல் கொந்தளிச்சுது, இதெல்லாம் நடந்தாலும் நாம் பயப்படுவோம். ஏசப்பாவுடைய அடைக்கலத்துல இருக்கவங்களுக்கு என்ன இல்ல, பயம் இல்லை. இந்த சுனாமி வந்த போது ஸ்ரீலங்கா சிலோன்ல இருக்க ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர், சுனாமி வந்தப்போ எல்லாரையும் அடிச்சிட்டு போகுது. இந்த பக்கம் இருக்க வீடு போயிடுச்சு, இந்த பக்கம் இருக்க வீடு போயிடுச்சு, தண்ணி அவ்வளோ அடிக்குது. நடுவில் இருக்க வீட்டுல ஒண்ணுமே சேதம் இல்லை, ஒரு பாதிப்பு இல்லை. யார் அவங்க? அவங்க ஏசப்பாவுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஏசப்பாவுடைய பிள்ளைகள் வீட்டுல சுனாமி வந்தது, இந்த பக்கம் ஆண்டது, இந்த பக்கம் வந்தது, நடுவில் இருக்க வீடு ஒரு பாதிப்பு இல்லைங்க. ஆண்டவரால முடியுமா? முடியாதா? முடியும். ஏசப்பாவால முடியும். ஹல்லேலூயா. உன்னை காப்பாற்ற அவரால முடியும். அதுதான் தெய்வத்தினுடைய மகிமை. தேவன் நமக்கு அடைக்கலம், பலன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. அதனால இந்த தெய்வத்தை மனதார நம்ம ஆண்டவர்கிட்ட நல்லா கவனிங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு பொக்கிஷமாக உங்களுக்கு புதையலாக இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்து அனுப்புற. இது ஏதோ ஒரு கூட்டம் இல்ல, பரிசு வாங்கிட்டு போற ஒரு என்ன சொல்றது, பரிசளிப்பு விழா. ஹல்லேலூயா. ஏசப்பா சொல்றாரு, நீ தனியா இல்ல, இந்த உலகத்துல நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உனக்கு அடைக்கலமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னோட கரத்தின் நிழல்ல உன்னை வைக்கிறேன், உன்னை பாதுகாக்கிறேன். திரும்ப சொல்றேன், தயவு செய்து இந்த மெசேஜ் அசதியா எடுக்காதீங்க. ஏன்னா உலகத்துல பல தீமைகள் வந்துகிட்டு இருக்குது. உலகத்துக்கு இனி தீமையான காலங்கள் தான். உலகத்துக்கு என்னது? தீமையான காலம், கெட்ட காலம், உலகத்துக்கு பயங்கரமான காலம். அதுக்கு தான் ஒரு ஆபத்து வருதுன்னா எங்க பண்ணுவோம்? எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்குவோம்ல. அது மாதிரி ஏசப்பாக்குள்ள ஒளிந்து கொள்வதற்காக, மறைந்து கொள்வதற்காக, அவருக்குள் அடைக்கலம் போடுவதற்காக ஆண்டவர் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். நீங்க பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு இந்த செய்தியை கர்த்தர் கொடுக்கிறாருன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். உங்கள் மூலமா உங்க குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம். நீ கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்க ஒருத்தர் ஏசப்பா விசுவாசிச்சா குடும்பம் முழுவதையும் கர்த்தர் காக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு நோவா ஆண்டவர் கண்களில் இரக்கம் கிடைச்சது. அந்த நோவா நிமித்தம் குடும்பம் முழுவதையும் அந்த வெள்ளத்திலிருந்து ஆண்டவர் காப்பாற்றினார். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவராகி இயேசுவை உறுதியா பிடித்துக் கொண்டீங்கன்னா அவர் உங்களை அடைக்கலமா, ஆபத்து காலத்துல ஆண்டவர் எனக்கு அடைக்கலப்பா, எந்த பிரச்சனை வந்தாலும் இனிமே சொல்லுங்க, ஏசப்பா எங்களுக்கு அடைக்கணும், ஏசப்பா எங்களுக்கு மறைவிடம்.
ஹல்லேலூயா. ஆகையினால வர எல்லா தீமையிலிருந்தும் உங்களை காக்கிற தெய்வன். பைபிள் சொல்லுது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். 1 2 இல்லைங்க, என்னென்ன கெட்ட கிரியைகள் வருதோ எல்லாத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவார், தப்புவிப்பார். ஆமென். அப்படி உறுதியா ஆண்டவரை நம்புங்க. அடைக்கலம், அடைக்கலம், பாதுகாப்பு. அடைக்கலத்துக்கு என்ன சொன்ன? சரண்ஸ்தான். ஹல்லேலூயா. அவர்கிட்ட சரணடையணும். அவருடைய பாதுகாப்பு நமக்கு வேணும். ஆகையினால தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர். இன்னும் சொல்ல போனா வேதத்துல பைபிள்ல ஒரு அம்மா இருக்காங்க, ரூத்துன்னு. அவங்க ஆண்டவரை அறியாத ஒரு ஜாதி, இயேசுவை அறியாதவர்கள், தேவனை அறியாதவர்கள். அவங்க மாமியார் ஒரு யூத ஸ்திரீ. அந்த அம்மாவுக்கு அவங்க மாமியார் மேல அவரை பற்று. அவளுக்கு கணவன் இறந்து போனா, அந்த அம்மா மாமியாருடைய வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு. அவங்க இருந்த தேசத்துல என்ன ஆயிடுச்சு, எல்லாமே பஞ்சம் இருந்துன்னு வந்ததுனால எல்லாமே இழந்து போனாங்க. திரும்பவுமா யூத தேசத்துக்கு போறாங்க. அப்ப இந்த மாமியார் மட்டும் தனியா போறாங்க. அந்த ரூத்து சொல்றா, நானும் உன்னோட வர மாமியாரே. இந்த காலத்துல அதை பாக்குறது கஷ்டம், அப்படிப்பட்ட மாமியாருக்கு மருமகளை. அந்த மருமக அவ்வளோ வைராக்கியமா, நானும் வரேன், நீங்க போற இடத்துலதான் நான் இருப்பேன், உங்க தெய்வம் தான் என் தெய்வம், உங்களுடைய ஜனம் தான் என் ஜனம், நீ மறிக்கிற இடத்துல நானும் மறிப்பேன். சரி, இந்த அம்மாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, கூட்டிட்டு வராங்க. அப்போ அங்க போகும்போது அங்க போய் ஒரு வயல்ல வேலைக்கு போறான். அது பார்த்தா தற்செயலா அவங்க கணவனுடைய சொந்தக்காரோட வயல். அந்த ஆள் பாக்குறாரு, இது யார் இது? இந்த ரூத் என்கிற ஒரு ஸ்திரீ. அப்ப சொல்றாங்க, இங்க இருந்து போனாரு அவங்களுடைய மனைவி தான். சரி, அவர் சொல்றாரு, இந்த அம்மாவை கூப்பிட்டு, கவனிங்க கவனிங்க, என்னம்மா என்ன பிரச்சனை கவனி. அந்த அம்மாவை பார்த்து போவாஸ் சொல்றார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டுகளின் கீழ் அடைக்கலமாய் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டு. ஹல்லேலூயா. தேவனுடைய செட்டையின் கீழ் அடைக்கலமா வந்தோம்னா நமக்கு என்ன கொடுப்பாரு? இந்தா மிச்சம் மீதியானது வச்சுக்கோ அப்படின்னு வர ஆண்டவரு. எப்படி கொடுப்பாரு? அள்ளி கொடுப்பார், நிறைவா கொடுப்பார். ஹல்லேலூயா. நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க இருதயம் எப்படி இருந்தா இப்படிதான் கிடைக்கும். உங்க இருதயம் இப்படி இருந்தா நிறைய கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்படின்னா அப்படியே தான் கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்படின்னா அப்படி கிடைக்கும். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன். சாபம், தரித்திரம் ஒன்னும் அண்டக்கூடாது, எல்லாம் ஓடி போகணும். அப்படி ஒரு வைராக்கியம் வேணும். நான் ராஜாதி ராஜாவின் மகள். ஹல்லேலூயா. நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான பலன் நம்ம கோடி கணக்கில் தேவையில்லை. ஹல்லேலூயா. வறுமை, தரித்திரம் வேண்டாம். ஹல்லேலூயா. கஷ்டம் வேண்டாம். ஹல்லேலூயா. அதுல என்ன போட்டிருக்கு? ரூத்தின் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். அது நீங்க 2:12 அது இருக்கு. ரூத்து 2:12. யெகோவா தேரி கர்னி, यहोवा तेरी करनी का फल दे, और इस्राएल का परमेश्वर यहोवा जिसके पनकोन के ताले तू शरण लेने आई है. ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா இல்லையா? திரும்ப படிக்கிட்டா கொஞ்சம் கவனிங்க. यहोवा तेरी करनी का फल दे, और इस्राएल का परमेश्वर यहोवा जिसके पनकोन के थाली तू शरण लेने आई है. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளுக்குள் அடைக்கலமாயிகே, அடைக்கலமாய் வந்த உனக்கு என்ன கொடுக்கிறாரு? நிறைவான பலனை கொடுக்கிறார். இது அறிக்கை செய்யணும். நம்ம நான் ஆண்டவரோட அடைக்கலத்துல வந்திருக்கிறேன். ஆண்டவரோட அடைக்கலத்துல வறுமையே, கடன் பிரச்சனையே, பண பிரச்சனையே, நான் எங்க இருக்கேன்னு தெரியுமா? ஆண்டவரோட அடைக்கலத்துல இருக்கிறேன். ஏசப்பாவோட அடைக்கலத்துல இருக்கிறேன். தரித்திரத்தின் ஆவியே என்னை விட்டு போ. ஹல்லேலூயா.
நான் கோடீஸ்வரர் ஆகணும்னு அவசியம் இல்லை. நமக்கு இந்த தரித்திரம் வேண்டாம், கடன் பிரச்சனை வேண்டாம், ஹல்லேலூயா, வறுமை வேண்டாம், கஷ்டம் வேண்டாம், இல்ல 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 நான் வேண்டாம், ஹல்லேலூயா. இனிமே இல்லன்னே சொல்லக்கூடாது. என்ன சொல்ல போறோம்? இருக்கு. இல்லன்னா கூட என்ன சொல்லணும்? இருக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஹல்லேலூயா. Praise the Lord. நிறைவான பலனை தேவன் கொடுப்பார். சாத்தான் காம்பதை பத்தியா ஒண்ணுமே இல்லை. இப்ப அரிசி டப்பா பார் காலி ஆகுது, பருப்பு டப்பா பார் காலி ஆகுது, பர்சு பார் காலி ஆகுது. காலியா இருந்தா ஸ்தோத்திரம், அப்பதானே நிரப்ப முடியும். நிரப்பிருந்தா ஆண்டவர் நிரப்ப முடியாது. காலியா இருந்தா தான் நிரப்புவாரு. ஹல்லேலூயா. அதே மாதிரி உங்க உள்ளத்தை கூட என்ன செய்யணும்? காலியா வைக்கணும். ஊருப்பட்ட எல்லாம் உள்ள இருந்துச்சுன்னா ஆண்டவர் இங்க நிரப்புறது என்ன செய்யணும்? இருதயத்தை இருக்கிறதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சமூகத்துல ஜெபம் பண்ணி ஊற்றி உன் பாவங்களை அறிக்கையிட்டால் உன் பாவங்களை உனக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி உன்னை சுத்தமாக்குவதற்கு தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மனசுல இருக்க கெட்ட காரியங்கள், பாவக்கிரியைகள், எல்லா அசுத்தங்கள் எல்லாம் சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. மனசார அப்பா கிட்ட சொல்லி, ஏசப்பா எனக்கு இதெல்லாம் வேணாம், என்னை விட்டு போட்டோம், உங்க ரத்தத்தால என்னை கழுவி சுத்தமாக்கு, எனக்குள்ள காலியாக்குங்கப்பா. நீங்க நிரப்பணும். என்ன நிரப்பணும்? ஆண்டவர் நிரப்பணும் உள்ளத்தை. ஏசப்பா உன் வீட்டை நிரப்பணும், உள்ளத்தை நிரப்பணும். அதே மாதிரி கவலை, பாவம் ஒண்ணு நிரப்பும். அடுத்தது கவலை நிரப்புது. பாவம் இல்லைன்னா கூட என்ன இல்ல, கவலை. என்ன கவலை? ஊறுபட்ட கவலை. ஹல்லேலூயா. எல்லா கவலைகளையும் அவர் மேல வச்சிருக்கேன். ஆமென். சரி, புது வருஷத்துக்குள்ளே போவதுக்கு முன்பாக இப்ப ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா. என்ன செய்ய போறோம்? எல்லாம் மனசுல இருக்கிறதெல்லாம் காலி ஆக்கிட்டு காலி பாத்திரத்தை வச்சாதான் அவர் ஊற்ற முடியும். அவன் பாவத்தை விட்டு, சாபத்தை விட்டு, நமக்குள்ள இருக்கிற எல்லா வெறுமையான காரியங்கள், தேவையற்ற காரியங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணி, ஏசப்பா என் பாத்திரத்தை உங்க கையில கொடுக்குறேன், என்னை நிரப்புங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா சொல்லலாமா? கண்களை மூடி. இப்ப நான் சொன்ன ஏற்கனவே நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? ஏசப்பாவோட ஆசீர்வாதத்தை வாங்க வந்திருக்கிறோம். அதனால இருதயத்தை திறந்து கொடுங்க. எவ்வளவு விரிவா, எவ்வளவு அகலமா, எவ்வளவு பெருசா உங்க இருதயத்தை திறக்கிறீங்களோ, உங்க வாயை திறக்கிறீங்களோ, உங்க மனசை திறக்கிறீங்களோ, அவ்வளவு அதிகமாய் தேவன் உங்களை நிரப்புவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah, hallelujah. Thank you Jesus. Hallelujah. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். Hallelujah. Praise the Lord, praise the Lord. நன்றி 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 நன்றி. வாயில தந்து ஏசப்பா நன்றி நன்றி சொல்லுமா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லாமா, தன்யவால் தன்யவால் சொல்லாமா, ஸ்துதி 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 சொல்லாமா. ஓ விகவரலவ ஷவரலவ திகரவ ஷிகரலவ திரவ ஊரவ கரபலபலபலபல விஷிகி. கொஞ்சம் எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்கலாம். ஓ விகவ. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல் வந்து இறங்கட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நம்மை வந்து ஒவ்வொரு மேலும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக. ரீகவரலவ ஷிகரலவ திரவலவ ரவிகவகவகவகவ. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேளுங்க கேளுங்க. கர்த்தாவே என்னை ஆசீர்வதி, என் குடும்பத்தை ஆசீர்வதி. நல்ல மனதார கேளுங்க, மனதை விரிவாய் திறந்து கேளுங்க. ஓ விகவபபபபபப. என் குடும்பத்துல வாங்க, என் வாழ்க்கையில வாங்க, என் இருதயத்துல வாங்க, ஏசப்பா என் இருதயத்துல வாங்க. என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா, நிறைவான பலனை தாங்கப்பா. ஓவிக்கவா நீர் என்ன அடைக்கலும், ஓவிக்கவா என் கோட்டை, என் தேவன். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்து தண்ணீரால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, உங்க பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, உங்க பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. ரிகவரலபா நிரப்புங்கப்பா, ரிகவபபபா நிரப்புங்கப்பா, ரிகரபலபா பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, உங்க பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. ரிஷதரலபா பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா, நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, உங்க பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. நாம நிரப்புங்கப்பா. கேளுங்க கேளுங்க. நிரப்புங்கப்பா, உங்க பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா, உங்க பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா
நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியாலே நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நிரப்புங்கப்பா. நீங்க வாட்டுக்கு ஏசப்பாவை நோக்கி பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஓவிக்காரலாவா, ஏசப்பா என் இருதயத்தை திறக்கிற, ஏசப்பா என் இருதயத்தை உங்களுத்து வேறெடுக்கிற, ஏசப்பா என் இருதயத்தை நிரப்புங்க, ஏசப்பா என்னை நிரப்புங்க. ரீஹா பாபா 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 ஊரபா பாபா 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 ஷரலலவதி கரவலவதி ரவலவ கரவ ஷகதரலவா ஊரபா பாபா பாபா. அந்த யாவர் மேலும் ஆவியானவர் வந்து இறங்குவீராக, 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 இறங்குவீராக. அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக, கட்டட வல்லமை இறங்குவதாக, கட்டட வல்லமை இறங்குவதாக. பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்குவதாக, பரிசுத்தாவின் வல்லமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்தாவின் பலன் வந்து இறங்குவதாக. ரீகாலா தீராலாக ஷடலாலா தீராபா. இறங்குங்கப்பா. ரீகா பாபா 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 ஊரவ குரலவதி ரவிஷ் கவக்கர பல 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 ஊரவ குவரலவ ஷடலவதி கவரவலவதி ரவலவா ஊரவ குவபா பாபா பாபா. அக்கினி அக்கினி அக்கினியாய் வந்து இறங்கும், அக்கினியாய் வந்து இறங்கும். இந்த பிள்ளைகள் மேல் இறங்கும், ஒவ்வொரு மேலும் இறங்குங்கப்பா. ஊவி கபா பாபா பாபா அபிஷேகம் தந்து இறங்குங்க. ஊவி கபாலாவதிரவம். பிள்ளைகள் மேல் இருக்க சாபம் எல்லாம் நீங்கி போவதாக, சாப பிசாசெல்லாம் விழப்புறப்பட்டு வெளியேறி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆரத்தினாலே ஆசீர்வாதங்கள் வந்து இறங்குவதாக. இனி ஒரு சாபமும் இராது என்று வேதம் சொல்லுகிறபடி ஒரு சாபமும் இவர்கள் மேல் இருக்கக்கூடாது, ஒரு சாபமும் இவர்கள் மேல் இருக்கக்கூடாது. உங்களுடைய சமூகத்தை தேடி வந்த இந்த பிள்ளைகளுக்கு, அவருடைய குடும்பத்துக்கு தேவன் அடைக்கலமாய் இருப்பீராக, தேவன் அடைக்கலமாய் இருப்பீராக. அவருடைய குடும்பங்களிலே தேவன் அற்புதம் செய்வீராக, அவருடைய குடும்பங்களிலே தேவன் அதிசயங்களை செய்வீராக, அந்த குடும்பங்களிலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக, கர்த்தர் இவர்களுக்காக வைராக்கியம் கொள்ளுவீராக. வந்த ஜனம் உம்மை கனப்படுத்தி உம்மை தேடி நாடி வந்த இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆதரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. நன்றி. மெய்யாகவே மெய்யாகவே தேவன் உங்கள் நட்டுவில் எழுந்தருளுவார். ரீகாவா ரீகாரலவா. அவர் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரன் அல்ல. நம்பிப்பார், விசுவாசித்து பார், அவரை கூப்பிட்டு பார், உன் இருதயத்தை திறந்து அவரை நோக்கி கூப்பிடு. ஏசப்பா என் சாபம் எல்லாம் என்னை விட்டு நீங்கி போகட்டும், என் குடும்பத்தை விட்டு நீங்கி போகட்டும். ரொம்ப காலமா எங்க குடும்பம் அவதிப்படுதப்பா, எங்க குடும்பத்தை ஆண்டவரே இந்த இக்கட்டிலிருந்து விடுதலை ஆக்கி எங்களை ஆசீர்வதிங்க. நீரே எங்கள் குடும்பத்துக்கு அடைக்கலம், நீரே எனக்கு மறைவிடம், நீரே எனக்கு புகலிடம், நீரே எனக்கு கோட்டை. இந்த உலகத்தில் வருகிற எல்லா ஆபத்துகளுக்கு நீரே எனக்கும் என் குடும்பத்துக்கும் பாதுகாப்பு. நொந்து போன உன் உள்ளத்தை கர்த்தர் தேற்றுகிறார். நொந்து போன இருதயங்கள் சத்ருவினால் பலவிதமான வேதனைகளால் காயப்பட்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தர் காயம் கட்டுகிறார். ஓரிக்கவா கர்த்தர் குணமாக்குகிறார், கர்த்தர் ஆரோக்கியப்படுத்துகிறார். ஓரிக்கரலவா பயப்படாதீங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உலகத்தில் என்ன செய்திகள் நீ கேள்விப்பட்டாலும் இயேசுவை நீ அடைக்கலமாய் கொள்ளும் போது, இயேசுவுடைய மறைவிடத்தில் நீ இருக்கும் போது அது உன்னை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. இயேசுவாகிய அடைக்கலத்துக்குள் உன்னையும் உன் குடும்பத்தையும் மறைத்துக்குள் ஒரு சேதம் இல்லாமல் அற்புதமாய் காக்கப்படுவீர்கள். ஒரு சேதம் இல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு தரித்திரத்தின் ஆவிகள் புறப்பட்டு வெளியேறி போவதாக. தரித்திரத்தின் ஆவிகள் வெளியேற கட்டளையிடுகிற இயேசுவின் நாமத்தின் அதிகாரத்தினாலே வறுமைகள் நீங்கி போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சாபங்கள் நீங்கி போவதாக. இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் வந்து பலிப்பதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் வந்து பலிப்பதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள்
இந்த பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்குள்ள வித்தியாசத்தை நீ காண்பிப்பீராக. இந்த பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்குள்ள வித்தியாசத்தை காண்பிப்பீராக. ஓரை கபா பாபா இவர்கள் நிமிர்ந்து நிற்பார்களாக. இவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பார்களாக. கர்த்தருடைய அரண் கோட்டை துருகம் பாதுகாப்பாய் இருப்பதாக. தேவனுடைய அடைக்கலமாய் இருப்பீராக. கோட்டையாய் இருப்பீராக. துருகமாய் இருப்பீராக. மேக ஸ்தம்பத்தை கட்டளிடுவீராக. அக்கினி ஸ்தம்பத்தை கட்டளிடுவீராக. அக்கினி மதிலாய் இருப்பீராக. தேவதூத சூழ பாளையம் இறங்கி இவர்களை விடுவித்து காப்பீராக. தேவனுடைய அடைக்கலத்திற்குள் வந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஆதரிப்பீராக. ஆசீர்வதிப்பீராக. ஓ தேவனுடைய அடைக்கலத்திற்குள் இவர்களை ஒப்பு கொடுக்கிறேன். தேவனுடைய அடைக்கலம் இவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் கட்டளிடப்படுவதாக. வந்தவர்கள் வந்த வண்ணமாக அல்ல, கர்த்தருடைய தொடுதலை பெற்றுக் கொள்ளட்டும். கர்த்தருடைய தொடுதலை பெற்றுக் கொள்ளட்டும். கர்த்தருடைய சந்திப்பை பெற்றுக் கொள்ளட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளட்டும். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கி ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் அடைக்கலமாய் இருப்பீராக. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஹல்லேலூயா துணை செய்வீராக. துணை நிற்பீராக. ஹல்லேலூயா 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 சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லி விரிவாய் சொல்லி ஓவிக்கவங்க இருதயத்தை திறந்து பெற்றுக்கொள்ளுங்க. 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 பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். ரீகவ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இருதயத்தை திறந்து சொல்லுங்க. இயேசப்பா ஹல்லேலூயா. ஓ நன்றி நன்றி. என்னை நிரப்புங்கப்பா. என்னை நிரப்புங்கப்பா. என்னை நிரப்புங்கப்பா. ரீகவா என்னை தொல்லை பண்ற எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலை தந்து என்னை நிரப்புங்கப்பா. ரீகவா கூப்பிடு கூப்பிடு. இருதயத்தை நாளத்திலிருந்து கதறி கூப்பிடு. ரீகவா உன் கூப்பிடுதலின் சத்தம் அவளை எட்டுகிறது. ரீகவா கர்த்தருடைய தொடுதல் உனக்கு வருகிறது. ரீகவா கர்த்தருடைய மாற்றங்களை கொண்டு வருகிறார். ரீகவா விடுதலை கட்டளிடுகிறார். ரீகவா அற்புதங்களை செய்கிறார். நம்ப விசுவாசி. ஓம் கண்கள் அதை காணும். Oh hallelujah 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 hallelujah. Thank you Jesus. நீ இனி தனிமையா இல்ல, வெறுமையா இல்ல. ஓவிகபாதா ஷதரலவ. தேவனை நம்புகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட தேவன் வந்து இணைகிறார். ஓவிகபாதலவ திகரவலவ ஷிவிவிவிகரவலவலவ. Amen 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 amen. Thank you Lord. நன்றி இயேசுப்பா. நன்றி இயேசுப்பா. ஸ்தோத்திரம். நல்ல வாய்த்தது ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஓவிகவா உங்க இருதயத்தை தேவன் நிரப்பும்படிக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ இயேசப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி நன்றி ஸ்தோத்திரம் நன்றி ஸ்தோத்திரம் நன்றி ஸ்தோத்திரம் நன்றி ஸ்தோத்திரம் நன்றி ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை கலங்க பண்ணுகிற வியாதிகள் புறப்பட்டு வெளியேற கட்டளையிடுகிறேன். வியாதி விக்கினங்களை கட்டித்துக் கொள்கிறேன். வியாதி விக்கினங்களை கொண்டிருக்கிற பிசாசானவனை சத்ருவானவனை கட்டித்துக் கொள்கிறேன். எல்லா வியாதி விக்கினங்களை கட்டிந்து துரத்தி அடிக்கிறேன். ஒவ்வொரு உடம்பிலும் ஒவ்வொரு சரீரத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. கட்டுகள் உடைவதாக. காவல்கள் முறிவதாக. அந்த காலங்கள் வெளியேறுவதாக. ஓ இருள் நீங்கி போவதாக. கர்த்தருடைய வெளிச்சம் உதிப்பதாக. ஓ கர்த்தருடைய வெளிச்சம் உதிப்பதாக. சாப பிசாசு வெளியே போவ இயேசு நாமத்தில். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் வந்து ஒவ்வொருக்குள்ள இறங்கி தங்கி இருப்பதாக. பெருகுவதாக பெருகுவதாக இயேசுவின் நாமத்தில். பெருகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நன்றி இயேசப்பா. நன்றி இயேசப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய அபிஷேகம் மாறி நல்ல டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. ஒரே மனம் ஆண்டவர் என்னை தொடணும். ஆண்டவர் என்னை சந்திக்கணும்னு கேளுங்க. இயேசப்பா என்னை நீங்க தொடணும். இயேசப்பா என்னை நீங்க சந்திக்கணும். இயேசப்பா என் வாழ்க்கையில இறங்கி வந்து நீங்க ஆளுகை செய்யணும். கேளுங்க. வாயை திறந்து கேளுங்க. வாயை திறந்து நீங்க பேசுங்க. ஏசப்பாவோட பேசுங்க. ஏசப்பா இறங்கி வாங்க. என்னை ஆளுகை செய்யுங்க. ஓவிகபா என்னை தொடுங்க. ஆண்டவரே எனக்குள்ளே வாசம் பண்ணுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. ஆளுகை செய்யும் ஆவியானவரே. தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே ஏனாற்றலானவரே.
கட்டுகளை அறுக்கிறார், காவல்களை முறிக்கிறார், உனக்கு விடுதலை கூறுகிறார். உன் மேல இருக்கிற சாப கட்டை முறிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாப கட்டை முறிக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே என் சாப கட்டு முறிகிறது. இனி ஒரு சாபம் வராது. ஒருவர் என் மேல சாபம் போட முடியாது. ஒரு சாபமும் வலிக்காது. சொல்லுங்க, சொல்லுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. எல்லா சாபங்களும் உன்னை விட்டு வெளியே போகுது, வெளியே போகுது. விசுவாசி, விசுவாசி, வெளியே போகுது, இப்பவுமே போகுது. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் மேல் வந்து பலிக்கிறது. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறவர், அவர் ஒருவரையும் சபிக்கிறவர் அல்ல. ஊரை கரவல வரவை எல்லோரையும் ஆசீர்வதிக்கிற தெய்வம். உன் நரம்புகளுக்குள்ளே, தசைகளுக்குள்ளே, கணுக்களுக்குள்ளே, ரத்த நாளங்களுக்குள்ளே, எலும்புகளுக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை பாய்கிறது. கர்த்தருடைய வல்லமை பாய்கிறது. கர்த்தருடைய வல்லமை பாய்கிறது. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். சொல்லு, ஏசப்பா நான் சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன், ஏசப்பா நான் விடுதலை பெற்றுக்கொள்கிறேன், ஏசப்பா நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன். வாயை திறந்து சொல்லுங்க, ஏசப்பா நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன், ஏசப்பா நான் விடுதலை பெற்றுக்கொள்கிறேன், ஏசப்பா நான் சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன், ஏசப்பா ரீகபா சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறேன், நிம்மதியை பெற்றுக்கொள்கிறேன், ஆறுதலை பெற்றுக்கொள்கிறேன். நிம்மதியற்று தவிக்கிற உன் உள்ளத்துக்கு இயேசு நிம்மதியை கொடுக்கிறார். ஆறுதலை கொடுக்கிறார், இலை பாறுதலை கொடுக்கிறார். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஏதோ ஒரு கூட்டத்துக்கு வந்து போனோம் இல்ல, நான் பெற்றுக்கொண்டு போகிறேன். நான் இயேசுவை எடுத்துக்கொண்டு போகிறேன், இயேசுவை நிறைத்துக் கொண்டு போகிறேன். எத்தனை பேர் விசுவாசம் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை எடுத்துக்கொண்டு போகிறேன், இயேசுவால் நிரப்பப்பட்டு கொண்டு போகிறேன். கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ள இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். இயேசு உனக்குள்ளே, 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 உனக்குள்ளே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். ஏசப்பா கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒரு நாளும் வற்றி போகாது. ஹல்லேலூயா. ஒரு நாளும் குறையாது. குறைய போலதான் அதிகமா ஸ்தோத்திரம் 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 சொல்லு. ஓ ஹல்லேலூயா. நிறைவானது வரும். வாயை திறக்கணும், அதிகமா ஸ்தோத்தரிக்கணும், அதிகமா ஏசப்பா என்ன நிரப்புங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிப்பாரு. குறையெல்லாம் வெளியே போகும். நிறைவானவர் உனக்குள்ளே, உன் வீட்டுக்குள்ளே வருவார். எல்லா சாபங்களும் வெளியே போகும். எல்லா ஆசீர்வாதங்களும் உனக்குள்ளே வந்து பலிக்கும்.
ஓ ஹalleluya. நம்புகிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நல்லா கம்பீரமா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஓ விகா பாபா பாபா எல்லா கட்டு உடையும். கம்பீரமா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. விகா பாபா பாபா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஏசப்பா. ஓ விகா பாபா 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 எல்லா கட்டு உடையும். ஓ விகா ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ விகா பாபா 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 நன்றி 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 ஏசப்பா. நன்றி ஏசப்பா. நன்றி கர்த்தாவே. வந்த யாவரையும் ஆசீர்வதியும். தடைப்பட்டவர்களை நினைத்தருளும். கேட்ட யாவரையும் ஆசீர்வதியும். ஹalleluya. glory to God. அதற்குரிய பலனை பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆண்டவரே அவர்கள் உள்ளங்களை தேற்றும், ஆற்றும், ஆறுதல் படுத்தும், அரவணைத்து காத்துக்கொள்ளும். சமாதானத்தாலும் சந்தோஷத்தாலும் நிரப்பும். தெய்வீக விடுதலையை தாரும். தெய்வீக சமாதானத்தை கொடும். அவர்களை துன்பப்படுத்துகிற எல்லா கெட்ட சக்திகளிலிருந்து அவர்களுக்கு விடுதலையை தாரும். பாவத்திலிருந்து விடுதலையை தாரும். சாபத்திலிருந்து விடுதலையை தாரும். ஓ தரித்திரத்திலிருந்து விடுதலையை தாரும். வியாதியிலிருந்து விடுதலையை தாரும். ஓ கட்டு காவல்களிலிருந்து விடுதலையை தாரும் தகப்பனே. ஓ நிக்கவ விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அதிகாரத்திலே விடுதலை கட்டளையிடுகிறேன். விடுதலை இயேசுவின் நாமத்தினுடைய பிள்ளைகளுக்குள் இறங்க கட்டவதாக. ஓ நிக்கவ நன்மைகள் வந்து பலிப்பதாக. எல்லா தீமையும் வெளியேறி போவதாக. ஒரு நன்மையும் குறைவுபடாமல் காப்பீராக. ஊரி கரலவா சிவிரி விரி 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 கரலவா உதியாந்துரி கரலவா ஊரி கரலவா ஷிக்கரலவா உதிரவா. கர்த்தர் சொல்கிறார். இன்னொரு வார்த்தை எனக்கு சொன்னார். சொல்ல டைம் இல்லாதனால முடிச்சுட்டு. எல்லாம் சகலத்தையும் நான் புதிதாக்குவேன். சகலமும் புதிதாகும். இந்த புதிய ஆண்டுல பழைய வாழ்க்கை, பழைய எல்லா கெட்டு போன எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்றி எல்லாவற்றையும் புதிதாக்க போகிறார். ஹalleluya. ஐயோ என் வாழ்க்கை, என் குடும்பம், என் காரியங்கள் இதெல்லாம் கெட்டு போச்சே. பயப்படாத. ஆண்டவர் சொல்றார், கெட்டு போனவர்களை ரட்சிக்க நான் வந்திருக்கிறேன். உன் வாழ்க்கை கெட்டு போச்சா, ஏசப்பாட்ட கொடு, அதை புதுசா மாற்றுவாரு. புது மனுஷனாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா புது சிருஷ்டி. ஆண்டவராகிய இயேசு, ஓ ஹalleluya, வேதம் சொல்லுகிறது, புது இருதயத்தை உனக்கு கொடுப்பேன், புதிய ஆவியை உனக்கு கொடுப்பேன், புது மனுஷனா மாற்றுவேன், புது மனுஷியா மாற்றுவேன். இது எந்த டாக்டராலோ எந்த மனுஷனாலோ செய்ய முடியாது. உன்னை சிருஷ்டித்து உன்னை படைத்த தெய்வத்தால மாற்றுவது அதை செய்ய முடியும். உன்னை புதுசா அவர் மாற்ற விரும்புகிறார். உன்னை புது கெட்டு போன உன் வாழ்க்கையை அவர் சீர்படுத்த விரும்புகிறார். அவர்கிட்ட கூட போதும். அவர் கையில கூட, அப்பா என் வாழ்க்கை எல்லாம் கெட்டு போச்சு, என்னை குணமாக்குங்கப்பா, என்னை சீர்படுத்துங்கப்பா, என்னை புதுசா மாத்துங்கப்பா. மாற்றுவார். பழசெல்லாம் ஒழிந்து போகுமா. இயேசுட்ட இருந்தா சொல்லுது, ஒருவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழமைகள் எல்லாம் ஒழிந்து போயிடு, எல்லாம் புதிதாயிடு, எல்லாம் புதிதாகும். சாத்தா உனக்கு ஞாபகப்படுத்த கூட முடியாது. நீ இப்படி பண்ண அப்படி பண்ண ஞாபகமே வராது. அந்த அளவுக்கு உன்னை புது மனுஷனா மாத்திடுறார். அது ஏசப்பா சொல்லி அமிச்சாரு. 2 வார்த்தை, அடைக்கலமா இருப்பேன், அடுத்தது சகலத்தையும் புதிதாக்குவேன். சகலத்தை எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையை கர்த்தர் புதிதாக்குவா. ஹalleluya. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகும். கெட்டு போன வாழ்க்கையை கர்த்தர் புதிதாக்க போகிறார். ஓ ஹalleluya. புது மனுஷனாய் புது மனுஷியாய் மாற்றுகிறார். உன்னை ஆண்டவரால தான் அதை செய்ய முடியும். ஏசப்பாவால தான் முடியும். பழைய வாழ்க்கையை விட மனசா இருக்கீங்களா? பழைய வாழ்க்கையை நான் விட்டுறேன் ஆண்டவரே, என்னை புதுசா மாத்துங்கப்பா சொல்லிப்பார். உன் வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும். நீயே ஆச்சரியப்படுவேன், என் வாழ்க்கையே எப்படி மாறி போச்சு. அந்த அளவிற்கு கர்த்தர் உங்களை புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. praise the Lord. சகலத்தையும் புதிதாக்குகிறார். ஏசப்பாடு சொல்லப்பா, என் வாழ்க்கையில என் குடும்பத்துல எல்லாம் தாறுமாறா கோளாறாயிடுச்சு, உங்க கையில கொடுக்குறேன், எல்லாத்தையும் புதுசாக்கிட்டாங்கப்பா. இத்தனை பேர் நம்புறீங்க. அந்த வார்த்தை ஒன்னொன்னு சும்மா இல்லைங்க. ஆண்டவர் சொல்லி அனுப்புறாருன்னா அது பலிக்க செய்வார். ஆமென், ஹalleluya. அவர் புதிதாக்குவார்னா புதிதாக்குவார். நீங்க அறிக்கை செய்யணும். அதை பெற்றுக்கொள்றதுக்கு சோம்பலா இருக்கக்கூடாது, அசதியா இருக்கக்கூடாது, அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பா இருக்கணும். நான் பெற்றுக்கொள்றேன், என் குடும்பத்தை புதிதாக்குவார், என் வாழ்க்கையை புதிதாக்குவார், எல்லாத்தையும் புதிதாக்குங்க ஆண்டவரே. சத்தம் போட்டு கேளு, மனசை விட்டு கேளு, கண்டிப்பா வாழ்க்கையில பலிக்கும். ஹalleluya.
Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Thank you Jesus, thank you Jesus. அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரம் மட்டுமாய் நீர் கொடுத்த உடைய வாக்கு தத்தங்களுக்காய் நன்றி. ஆண்டவரே, நீ சொல்லி அனுப்பினீர் அப்பா, அடைக்கலாமா இருப்பேன், சகலத்தையும் போய் இதாக்குவேன், இந்த ரெண்டுத்தையும் இந்த பிள்ளைகள் பிடித்துக் கொள்ளட்டும். இது உம்முடைய வார்த்தை, அது நிறைவேறும். நீ சொன்ன வார்த்தை நிறைவேறும். நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைக்கிறது தடைபடாது. உடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. வந்தவர்கள் கேட்கிறவர்கள் வர தயங்கி, ஆண்டவரே தூரத்திலிருந்து கேட்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதம் பலிப்பதாக, நன்மைகள் பலிப்பதாக. அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாமல் நிறைவை கொடுப்பீராக. எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைச்சும் ஆண்டவரே அவருடைய சம்பாத்திய நிக்கல, ஆசீர்வாதம் வரல. அந்த சாபங்கள் எல்லாம் நீங்கி இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிப்பேன் என்றும் சொன்னீர். அதற்குத்தான் இந்த கூட்டத்தை வச்சிருக்கோம். இவர்கள் எல்லாம் ஆசீர்வதித்து அனுப்பும். கேட்டவர்களையும் ஆசீர்வதியும். இந்த புதிய ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் வந்து பலிப்பதாக. ஏசப்பா எனக்கு இதை செய்தார் என்று இவர்கள் சாட்சியாய் மாறுவார்களாக. கர்த்தருடைய நாமத்தினாலே வந்த யாவரையும் கேட்ட யாவரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர்களை ஆசீர்வதித்து அனுப்புவீராக. பலத்த கரத்துக்குள் ஓங்கிய புயத்துக்குள் ஒப்புக் கொடுத்து அனுப்புகிறோம். எல்லா மகிமையும் பரலோக தேவனுக்கே செலுத்துகிறோம். வாக்குத்தங்களை உரிமையாக்கி கொண்டு அந்தகாரத்தின் வல்லமைகளை மேற்கொண்டு கர்த்தர் ரட்சகருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். துதி கனமகிமையுமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையுமக்கே, ஓ நீரே ராஜாவே. ஹalleluya, hallelujah, 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 hallelujah. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக, யாவரோடு இருப்பாராக. புதிய ஆண்டின் வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ ஆல். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் யாவரையும் அப்பரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. சத்தமா சொல்லமா? ஆமென். ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பாரா? ஆமென். தைரியமா சொல்லணும், வெட்கப்படக்கூடாது. இதெல்லாம் ஆண்டவர்ட்ட வாங்குறதுக்கு நம்ம வெட்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கம்பீரமா சொல்லுங்க, அப்பதான் வந்து பலிக்கும். ஆமென். Praise the Lord. Glory to God. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஒரு சிறிய கேக்கும் தேநீர் இருக்கு, அதை பெற்றுக்கொண்டு செல்லும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். Hallelujah. Glory to God. அவங்க Praise the Lord. ஞாயிற்றுக்கிழமையில காலையில 7 மணிக்கு கூட்டம் இருக்கும். வந்து பங்கெடுங்க. இன்னும் பலமா இருக்கும், உங்களுக்கு தைரியமா இருக்கும். ஆண்டவருடைய இது கிடைக்கும். சாயங்காலத்திலயும் இருக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கும் 9:30 மணிக்கு போல நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நடத்துவாங்க. Praise the Lord. Hallelujah. நீ கையில எடுத்துக்கொள்ள